இளையராஜாவோட அந்த குரலே பாத்தீங்கன்னா அது ஒரு தனித்தன்மையோட இருக்கும். இன்னும் சொல்ல போனா இளையராஜா அவர்கள் வந்து ஓப்பனிங் சாங் பாடினாங்க அப்படின்னா மக்கள் எழுந்து போக மாட்டாங்க. அதை விட முக்கியமா அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமையும்னு அந்த காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் கண்டிப்பா அந்த ஓப்பனிங் சாங் பாடணும்னு பல பாடல்களை அவர் பாட வச்சிருந்தாங்க. இளையராஜா அவர்கள் பல பேருக்கு பின்னணி குரல் கொடுத்து பாடி இருந்தாலும் கூட தமிழ் சினிமாலேயே இளையராஜா அவரோட அந்த வாய்ஸ் யாருக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் அவர்கள் மட்டும்தான் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க வேற யாருக்கு அவரோட வாய்ஸ் செட் பண்ணாலும் பாட்டு நல்லா இருக்கும், விஷுவலா பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆனா பெர்ஃபெக்டா இருக்கிறது இசை அப்படின்றது ஒரு மண் சார்ந்த பண்பாட்டு கலாச்சாரத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் அங்க மண் சார்ந்த கலாச்சாரத்துக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இளையராஜா அவர்கள் நம் பண்பாட்டு அந்த கலாச்சார இசையோட அந்த மேல்நாட்டு இசையை கலந்து மக்களுக்கு புரியுற வகையில எளிமையாக்கி கொடுக்குற இளையராஜா அவர்கள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எளிமையா புரியுற வகையில சொல்லணும் அப்படின்னா ரஜினி சார் நடிச்ச அடுத்த வருஷ திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஆசை 100 வகை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டாரை இளையராஜா அவர் பயன்படுத்தின விதம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுவும் அந்த இடை இசையில பாத்தீங்கன்னா கிட்டாரோட சேர்த்து ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும். அதெல்லாம் வேற ரகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு டைப்ல அந்த பாட்டு அமைச்சிருப்பாரு இளையராஜா அவர்கள். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. அதேதான் கமல் சார் நடிச்ச அந்த பழைய விக்ரம் திரைப்படத்துல இந்த ஓப்பனிங் சாங் இந்த விக்ரம் அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரானிக் ராக்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பரிசோதனை முயற்சிகளை நமக்காக இளையராஜா அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து நம்மளோட ரசனையை அதிகரிச்சு வச்சிருக்காங்க.